அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடிவி. டீச்சர் ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணிக்கிறப்ப அவங்க காப்பாற்றிடுறாங்க. குடும்பத்தை சேர்ந்தவங்க காப்பாற்றின பிறகு ஏன் தற்கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத ஆராயறதுக்காக ஒரு கவுன்சிலிங் சென்டர் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கவுன்சிலிங் சென்டர் பேர் மிஷன் சக்தின்ற கவுன்சிலிங் சென்டர். அங்கே அவங்க சொல்லி அழுத விஷயம் காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க தற்கொலைக்கு காரணம் அவங்க கூட படித்த அவங்க கிட்ட படித்த 4 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, 4 பசங்க என்ன பண்ணிட்டு பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் சென்டரில் ஒரு டீச்சர் கவுன்சிலிங் கொடுக்கப்படுகிறார்கள். ஒரு டீச்சர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலைக்கான காரணம் என்னென்று கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கவுன்சிலிங் போகப்படுகிறது. அப்படி போகும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இவங்க தற்கொலைக்கான காரணம் இவங்க கூட ஸ்டூடெண்ட்டாக படித்த 4 பசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் இந்த டீச்சர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மக்களே. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய காசியாபாத் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சைலேந்திரகுமார் மற்றும் ஜான்சி ஆகிய தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தை பிறக்குது. அதில் முதல் பெண் குழந்தை பேர் மீனா. அவங்களுக்கு டீச்சராகணும்னு ஆசை. ஸோ பிஏ இங்கிலீஷ் முடிக்கிறாங்க, பிஎட் முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு டீச்சராக அப்ளை பண்ணுறாங்க. அப்படி அப்ளை பண்ணும்பொழுது ஆக்ராவில் இருக்கக்கூடிய மதுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குது. ஸோ இங்கிலீஷ் டீச்சராக போய் சேர்றாங்க. சம்பளம் 20,000க்கும் கம்மி. ஸோ காசியாபாத்லேருந்து மதுராவுக்கு டெய்லியும் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணதுனால அங்கே மதுராலேயே ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு லேடிஸ் ஹாஸ்டலாக பார்த்து ஸ்டே பண்ணாமல் ஏன் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணாங்கன்றதை பார்க்கும் பொழுது இந்த 20,000க்கும் கம்மியான ஒரு சம்பளம் தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பம் மிடில் கிளாஸான குடும்பம் தான். அவங்க இன்னொரு தங்கையும் இருக்கிறார். அவங்க படிக்க வைக்கணும். மேற்கொண்டு திருமண செலவுகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வீடு எடுத்து தங்கிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் டியூஷன் எடுக்கலாம். ஏன்னா காலையிலையும் சாயங்காலமும் டைம் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். டியூஷன் எடுக்கலான்றதை முடிவு பண்ணுறாங்க. அதனால் வீடு எடுத்து தங்குறாங்க. அந்த டீச்சர் மீனாங்கிற டீச்சர், அவங்க பேர் மீனா. ஸோ வீடு எடுத்து தங்கிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே அதேமாதிரி ஸ்கூல் சுற்றி உள்ளாரையுமே டீச்சர் கிளாஸ் டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க பிரகடனப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8th, 9th, 10th தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் 10th தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 10th அப்படிங்கிறத படிப்பு அதிகமாக இருக்கும், அந்த மார்க் எடுக்கணும், போர்டு எக்ஸாம் இருக்குன்றா 10th மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷ் டீச்சர். ஸோ இந்த இடத்துல ரோஹித் அப்படிங்கிற ஒரு நபர் வராரு. அந்த நபர் எப்படி பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதுராவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க், அந்த பேங்க்கில் போய் அக்கௌண்ட் வைக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்டை எடுக்கக்கூடிய அந்த பேங்க்கில் ஒரு ஸ்டாஃப் தான் ரோஹித்தோடைய அப்பா. ஸோ அவரும் சொல்கிறார், நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறேம்மா, என் பையனும் ரொம்ப கொஞ்சம் டல்லாக தான் இருக்கிறான் படிப்பில், நான் அனுப்பிச்சுடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரோஹித் அப்படிங்கிற பையன் அப்படி தான் பழக்கமாக டீச்சருக்கு. ஸோ அந்த பையன் ஃபஸ்ட்டு டியூஷனுக்கு வரான். அந்த பையன் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பேங்க் எம்ப்ளாய் அப்படிங்கிற காரணத்தினாலையும் கொஞ்சம் பணக்காரட்டு பையன்றதுனாலையும் 10th படிக்கிறப்பே அவங்க கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்குது, பைக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது. ஸோ அவன் வரான், டீச்சர் நல்லா பழகிறான், பேசுகிறான், இவங்களும் நல்லா க்ளோஸாக இருக்காங்க. ஏன்னா பேங்க் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பேங்க் ஸ்டாஃபோடைய பையன் க்ளோஸ் ஆகிறாங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல நெருக்கம் இருக்கிறது. ஏன்னால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இவங்க மேலே அதிக அக்கறை காட்டுறாங்க. ஏன்னால் இவன் அதிக மார்க் எடுக்க வச்சா அவங்க அப்பா சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு எப்பவுமே இவங்களுக்கு ஸ்கூல் அப்படிங்கிறது 4:30 தான் முடியுது. அந்த பையனுடைய ஸ்கூல் மதியமே முடிஞ்சிருது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், மதியம் ஒரு 3 மணிக்கெலாம் கிளம்பி டியூஷனுக்கு வந்துடுறான். இவங்க 4:30 மணிக்கு கிளம்பி அவங்க போகிறாங்க. போகும்போது பையன் அங்கே இருக்கான். ஏன்ப்பா அவ்வளோ சீக்கிரமாக வந்து கேட்குறப்ப, இல்லை டீச்சர் இல்லை மிஸ், நான் நைட்டு எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து டின்னர் போகிறாங்க, நான் வெளியே போகிறேன், ஸோ அதனால் வர்றது கஷ்டம், நாளைக்கு தான் நான் வருவேன், ஸோ மண்டே எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி வாப்பான்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே கூட்ட உட்கார வைக்கிறாங்க. நீ படிச்சுக்கிட்டு இருப்பா, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட் ரூம் போக போகிறாங்க, குளிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்படி குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நானும் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போக போகிறான். அப்படி ரெஸ்ட் ரூம் போகிற சமயத்தில் என்ன பண்ணான்னு நமக்கு தெரியல, ஃபஸ்ட்டு தெரியாது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறான். வந்ததுக்கு பிறகு இவங்க குளிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு மீண்டும் அந்த நெருக்கம் அதிகமாகுது, படிக்கிறான். நெக்ஸ்ட் டே சண்டேவும் டியூஷனுக்கு வந்துடுறான். சண்டே வந்தப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, திடுப்புன்னு அவனுடைய இதில் ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்கிறான்னா, நான் ரொம்ப லவ் பண்ணுற டீச்சர் அப்படின்னு சொல்கிறான். லவ் பண்ணுற மிஸ் அப்படின்றான். ரோஸ்லாம் கொடுக்குறான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, போன முறைக்கும் இந்த முறைக்கும் நல்லா படிச்சிருக்கான், டியூஷனில் டெஸ்ட் வச்சுருக்காங்க, டெஸ்ட் நல்ல மார்க் எடுத்திருக்கிறான், ஸோ வீட்லேயே நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது அப்படிங்கலாம் சொல்கிறான் அவன். ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுனால அதனால தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இந்த மிஸ்ஸு மீனான்றவங்க. அவங்களும் அந்த ரோஸ்லாம் வாங்கிட்டு தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குன்றதை பார்க்க முடிகின்றது அவங்களால்.
ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஓப்பனாகவே எனக்கு உங்கள்கிட்ட இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான், ஹக் பண்ணுறான். ஹக்கிங், கட்டி பிடிக்கிறதுலாம் அவங்க நார்மலாக ஃபஸ்ட் எடுத்துக்கிறாங்க. பட் போக போக அந்த நெருக்கம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதிகமாக ஆரம்பிக்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே 2 பேரும் உடலால் ஒன்றா இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த மிஸ்ஸுக்கு விருப்பப்பட்டு பண்ணானா, விருப்பப்படாமல் பண்ணானா அப்படிங்கிறதை நாம் இங்கே சுட்டி பார்க்க வேண்டும் மக்களே. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த பையனை தடுக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 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 செக்மெண்ட் லைன் வந்துருச்சு. ஸோ இவன் அப்ரோச் பண்ணுறம்போது தடுக்க முடியாமல் அவங்களும் அதுக்கு இணங்கி போனாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைக்கிது. ஸோ இதில் வந்து முழுக்க இந்த பையனோட தப்பு மட்டும் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 2 பேருடைய தவறும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பையன் மைனர் பையன் 10th தான் படிச்சுட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. ஒன்றா இருந்து முடித்ததுக்கப்புறம் இவன் வந்து குளிக்க போகிறான், அடுத்தது அவங்க குளிக்க போகிறாங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப இந்த 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 விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேர்ட்டையுமே ஒரு பெரிய மௌனம் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற கில்ட்டி கான்ஷியஸில் இருக்கிறாங்க 2 பேருமே. இந்த மிஸ்ஸு ஸ்லோவாக அவன்கிட்ட பேச ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மீனான்றவங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வரான். வந்துட்டு அவன் கூட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரான். அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட படிக்கக்கூடிய பசங்க. கூப்பிட்டு வந்து இது மாதிரி நான் உங்ககிட்ட இருந்த மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த மீனாக்கு தூக்கி வாரி போடுது. அவன் கோவப்படுறாங்க, அவனை அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் அவன் செல்ஃபோன் எடுத்து காட்டுறப்போ அந்த மீனா அப்படிங்கிறவங்க குளிக்கிறத அவன் படம் பிடிச்சிருக்கான் ஃபோனில். இதை பார்த்து இன்னும் ஷாக் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. பயந்து திருப்பி அவன் த்ரெட்டன் பண்ணுறான். எப்போ எடுத்தேன் அப்படிங்கிறத கேட்கும் பொழுது 2 சூழ்நிலை சொல்கிறாங்க. ஒன்று, ஒரு நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அவன் வந்து உள்ளே போய் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இயர்லியராக வந்த சமயத்தில் எடுத்தானா, இல்லை இவங்க ஒன்றா இருக்க சமயத்தில் ஃபஸ்ட்டு இவன் குளிக்க போனப்போ எடுத்தானா அப்படிங்கிற குழப்பமாக இருக்கிறது. ஏன்னா அது சரியான தகவல் வெளியே கிடைக்கல, வெளியே விடவும் மாட்டாங்க அந்த விஷயத்தை பற்றி. ஸோ அந்த சமயத்தை எடுத்திருக்கான்ட்டு தெரிகிறது. இதை வச்சு அவன் ரிட்டர்ன் பண்ணுறான். இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. போட்டு அடிக்கிறாங்க. அவனை அடித்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. அவன் நம்பரை பிளாக் பண்ணி விட்டுறாங்க. நம்பர் நீ பிளாக் பண்ண என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறான் அந்த பையன், ரோஹித்ன்ற பையன். அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அடுத்தது இதுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராமை க்ரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறான். அது வைரலாக போகுது. இதை பற்றி வைரலாக போனே இதுக்கு மீன்வைல் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 4 மாதத்துல இந்த மீனாக்கு திருமணம் ஆக போகுது. ஏன்னா முரளி அப்படிங்கிற ஒரு பையனை வந்து பெண் பார்த்துருக்குறாங்க, மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க இந்த பொண்ணுக்கு. ஸோ அவர் ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கவனை பற்றி இது என்னன்னு கேட்குறாரு. அவங்க ரொம்ப ஷாக் ஆகுது, என்ன பண்ணுறேன்னு தெரில. அந்த சமயத்தை தான் இவங்களுடைய தங்கை, அம்மா, அப்பா 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணை பார்க்குறதுக்காக என்னென்னு கேட்கணும், என்ன விசாரிக்கணும், ஊர் கேட்கணுன்றக்காக அவங்க கிளம்பி இந்த வீட்டுக்கு வராங்க, மதுராவுக்கு வராங்க. இப்போது எல்லா பக்கமும் மாட்டிக்கிட்டும் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இது என்ன செய்யறதுன்னு தெரியல, ஹேண்டில் பண்ண முடியலன்றக்காக தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க. எலிமருந்தை குடிச்சிடுறாங்க. குடித்ததற்கு பிறகு அவங்களோட அம்மா அப்பா வந்து டோரை வந்து பிரேக் பண்ணி உள்ளே வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றுறதுக்கு பிறகு தான் என்ன ஃபஸ்ட்டு கேட்குறாங்கன்னா, இப்படி உன்னை யார் ஷூட் பண்ணது, அப்படி டியூஷன் எடுத்தப்போ இந்த பசங்க ஏதாவது தெரியாமல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்கப்படுகிறது. இப்போ ஒரு பக்கம் ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், நம்ம அந்த மாதிரி இருந்துட்டோமேன்ற கில்ட்டி கான்ஷியஸ். அதை சொன்னால் எங்கே முரளியோட திருமணம் தடைப்பட்டு நின்றுமோன்ற ஒரு பயம். ஸோ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. தற்கொலையிலேருந்து காப்பாற்றிடுறாங்க மக்கள். ஸோ இதற்கு பிறகு இந்த விஷயத்தை பற்றி அவர்கள் சென்று கூறுகிற இடம் பார்த்திங்கன்னா மிஷன் சக்தி அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் சென்டரில். தென் அங்கேருந்து சுராய் ராஜ் அப்படிங்கிற ஒரு டிஎஸ்பிக்கு கால் பண்ணுறாங்க. அந்த கவுன்சிலிங் சென்டர்லேருந்து அவருக்கு விஷயம் தெரிவிக்கப்படுகிறது. அவர் என்ன பண்ணார்னால் இந்த இடத்துல அந்த 2 பேரும் ஒன்றா இருந்தது அப்படிங்கிறதை அவர் வந்து பெருசாக கன்சர்ன் எடுத்துக்கல. 2வது இந்த மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து அட்டெண்ட் பண்ணது தான் இங்கே பெருசாக பார்க்கப்படுகின்றது. 2 பேரும் ஒன்றா இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே வந்து மேற்கோள் காட்டி அங்கே அந்த கேஸ் பதிவு பண்ணப்படலை. வீடியோ எடுத்திருக்கான், வீடியோ எடுத்து அட்டெண்ட் பண்ணுறான். அந்த அட்டெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நீ படுக்க சொல்லி அட்டெண்ட் பண்ணுறான் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கு போடப்படுகிறது. வழக்கு போட்டு 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். அரெஸ்ட் பண்ணி ஜுவனலில் வந்து சேர்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த வீடியோ பரவுதோ அந்த இன்ஸ்டாகிராமோட ஐடியா வந்து பிளாக் பண்ணுறாங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். அதற்கு பிறகு டீச்சருக்கு வந்து மீனா அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஸோ ஒரு பக்கம் முரளியும் அதை மன்னிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியவில்லை மக்களே. இது நடந்தது அக்டோபர் 2024, இந்த வருஷம் அக்டோபர் மாதம் நடந்திருக்க மக்களே. இதில் வந்து யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஜென்ரலாகவே
சில ஹார்மோனல் இஷ்யூஸு ஒரு ரிப்போர்ட்டர் நான் பேசிகிட்டு இருந்ததை பற்றி சும்மா இந்த கேஸ் சும்மா மக்களே. அப்போது அவர் சொன்ன விஷயம், நார்த் இந்தியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது டீச்சர் கூட வந்து ஸ்டூடெண்ட் இருக்கிறது, அதை டீச்சர் அக்செப்ட் பண்ணிடுறது, இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக நடக்குது நம்ம பார்க்க முடியும் வென் கம்பேர்ட் டு சவுத் இந்தியா. இதனால் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கவங்களாம் அந்த மாதிரி இன்செஸ்ட் பீப்புள் அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் இது அங்கே அதிகமாக நடக்கும். சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்ப அது அதிகமாக நடக்கும் இந்த விஷயங்கள்லாம். இதை ஃபஸ்ட்டு அந்த டீச்சரும் அந்த பையனும் நெருக்கமாக இருந்ததுக்கான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட காரணம் வேறு. ஆனால் 10th படிக்கக்கூடிய பையனுக்கு, அதுவும் அந்த பையனை பார்த்தா அவனுக்கு தெரியும் மக்களே, அந்த சின்ன பையன் மாதிரிலாம் தெரில, அவன் ஒரு புயலுக்கு அப்பா அம்மா இருக்கிறான் பையன். ஸோ அவனுக்கு ஹார்மோன்ஸுடைய ப்ரொடக்ஷன்ஸாக ரொம்ப அதிகமாக இருக்கிற சமயத்தில் ஜென்ரலி இந்த காலகட்டங்களில் 9th 10th 11th 12th 4 கிளாஸ் படிக்கக்கூடிய பசங்கிட்ட வந்து லேடி டீச்சர்ஸோ நம்ம வீட்லேயே கசின் சிஸ்டர்ஸோ கொஞ்சம் க்ளோஸாக பழகுவது அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது அப்படின்னு சொன்னார். ஏன்னால் அது வந்து அடுத்த லெவலில் கொண்டு போய் லீட் பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறதை பார்க்க முடியும். இது பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னால், அந்த பையனுக்கும் வாழ்க்கை பூரா அவன் சப்போஸ் உண்மையாலுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடிய பையன், அந்த இந்த பையனை பார்த்தா அப்படி தெரியல மக்களே, உண்மையாலுமே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடிய பையனாக இருந்தான் அப்படின்னால் அது அவன் வாழ்க்கை பூரா உறுத்திக்கிட்டு இருக்கும். இந்த பெண்ணிற்கும் அது உறுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியும். பட் நார்த்தில் இந்த விஷயம் சகஜமாக ரொம்ப நடக்கும், அதிகமாக நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லப்படுகின்றது. ஸோ இதில் வந்து டீச்சர் செய்த ஒரு தவறு அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரியாமல் கூட இருக்கலாம், அவங்களுக்கு பேட் கற்றுக்கூடாமல் இருக்கலாம். இந்த விஷயத்தை பற்றி 9th 10th 11th 12th பசங்கிட்ட லேடி டீச்சர்ஸ் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருப்போம் மக்களே, கர்நாடகான்னு நினைக்கிறேன், நாட் ராங், காலேஜ் டூரோ ஸ்கூல் டூரோ கொண்டு போனப்போ, ஸ்கூல் டூர் நினைக்கிறேன், ஸ்கூல் டூர் கொண்டு போனப்போ அந்த ஸ்கூலில் அந்த மிஸ்ஸும் அந்த பையனும் லிப் கிஸ்லாம் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சிலாம் வந்து ஒரு வீடியோ எடுத்துலாம் வந்து வைரலாச்சு. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த பையனுடைய ஆசையும் உணர்ச்சியும் தூண்டப்படுகின்றது அந்த ஃபீமேலால் அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். தப்பு அவ்வளோ தப்பு தான். இந்த இடத்துல இதே இடத்துல இது நீங்கள் உல்ட்டா பண்ணி யோசிச்சு பாருங்களேன். ஒரு மேல் டீச்சர் ஒரு ஃபீமேல் ஸ்டூடெண்ட் யோசிச்சு பாருங்கள். 10th படிக்கக்கூடிய ஒரு மாணவியை இந்த மாதிரி வந்து மேல் டீச்சர் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னால், என்னதான் அந்த 10th படிக்கக்கூடிய மாணவியே அவங்களுடைய அந்த பொண்ணோட உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருந்தாலும் இவர் ஏன் போனார், இவர் கட்டுப்படுத்தியிருக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைப்பாங்க, ஃபெமினிஸ்டாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா டீச்சரும் அந்த 10th படிக்கக்கூடிய மாணவனும் ஒன்றா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த டீச்சர் ஒரு மேஜர், 27 வயசு ஆகுது அவங்களுக்கு, அவங்க இதை நிராகரிச்சிருக்கணும், தடுத்திருக்கணும், விலகி இருக்கணும். நிறைய விஷயம் இருக்குது. பிஎட் வரைக்கும் படிச்சிருக்காங்க, சைக்காலஜி ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து அவங்க இதை ஒத்துக்கொண்டது அப்படிங்கிறதே வந்து நமக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு வாதமாக இருக்கிறது. பட் நார்த்தில் இதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கூடுதல் அதிர்ச்சி தகவலாக இருக்குது மக்களே. பட் அதுக்கப்புறம் இந்த பையன் பண்ண விஷயம், இவ்வளோ ஈஸி கோயிங்காக இருக்கிறாங்களே, அது சொன்ன வார்த்தை, அதாவது என்ன சொல்லப்பட்ட வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் கூட இருந்துட்டீங்க மிஸ், ஒரு குரூப் செக்ஸ் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு போய் கேட்டிருக்கான் இந்த வீடியோ காமிச்சு. ஃபஸ்ட்டு கேட்டப்போ அவங்க கடுப்பாயிட்டிருக்கிறாங்க, திட்டிருக்காங்க, அப்புறம் தான் அந்த வீடியோ காமிச்சு மாட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பையனுடைய அந்த செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு கருவியை அவன் பயன்படுத்துறதுனால எந்த அளவுக்கு அவன் தப்பான ஒரு வீடியோக்களையும் தப்பான ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுட்டு இருக்கான்ற பார்க்கணும். டீச்சர் ஒரு டைம் அவங்க கூட இருந்துட்டாங்க அப்படின்னால் அவனுக்கு அடுத்தது கூப்பிட்டா வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிருக்கான். இல்லை அவங்க டேக் ஃபார் கிராண்டடாக இருக்கிறாங்க, ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டு போனால் அவங்க வந்து கூட படுப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு செக்ஸ் எஜுகேஷன் பற்றின ஒரு விஷயம் இருக்குது, ஒரு பெண்ணோட உணர்வு பற்றின விஷயம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே பார்க்க வேண்டும் மக்களே. நம்ம திருப்பியும் வலியுறுத்துகிற விஷயம் தான், இந்த இந்தியா ஃபுல்லாக செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறதை கொண்டு வர வேண்டும். அப்போ தான் 2 விஷயம் ஒன்று குறையும். ஒன்று, ஆப்போசிட் செக்ஸில் இருக்கக்கூடிய ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ அவங்களோட உடல் ரீதியான, மன ரீதியான, எமோஷனல் ரீதியான அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு கிடைக்கும். 2வது, அந்த உடல் மேலே இருக்கக்கூடிய ஒரு மோகம் அப்படிங்கிறது, ஒரு போகப் பொருளாக பார்க்கக்கூடிய விஷயம் குறையும். 2ம் நடக்கணும்னால் செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வந்திருந்தால் அவனுக்கு டீச்சர் மேலே இருக்கக்கூடிய ஒரு தப்பான இம்ப்ரெஷனும் குறைஞ்சிருக்கும். ஒரு பெண்ணுன்னா நம்ம ஏன் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பையனுக்கு மாறி இருக்கும். அதேமாதிரி டீச்சருக்கும் இந்த இடத்துல ஒரு பையனை நம்ம அந்த அளவுக்கு வந்து லிமிட்டில் வச்சுருக்கணும், லிமிட் தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல மக்களே. எல்லாத்துக்கும் மூல காரணம் 2 ஆஸ்பெக்ட் தான். ஒன்று, 10th படிக்கிற பையனுக்கு செல்ஃபோன்ஸ் அப்படிங்கிறது அதிகப்படியான விஷயம். 2வது, செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது இல்லாதனால இது எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். அந்த 4 பசங்களும் 10th படிக்கிற பசங்க, 4 பசங்களும் மைனர் பசங்க.
இதில் வந்து டீச்சர் இஸ் பீன் விக்டிமைஸ்ட், 4 பசங்களும் வாஸ் சென்ட் டு பிரிசன். இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 5 பேருமே விக்டிம் தான், இன்க்ளூடிங் டீச்சர். அந்த பசங்களும் யாருக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறோட தெரியாமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிகின்றது. மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.